நடக்குமா நடக்காதா, முடிப்போமா முடிக்க மாட்டோமா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த பிசினஸ் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம். பாஸ்டர் எடுத்ததுல இருந்து தடை, துவங்கினதுல இருந்து தடை ரொம்ப தடையா இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தடை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது. தடை வரட்டும், வந்ததை வந்தபடியே போகும். சோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு ஜெபிச்சா போதும், நீங்க ஆரம்பிச்சா போதும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமென். இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமாய் நாம் ஒவ்வொரு நாட்களும் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான். அலங்கத்தை, இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டி அதற்கு வாசல்களை எல்லாம் வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய கையை ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய கை முடிச்சிருச்சு. அப்போ நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முடிப்பதற்கு இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அதான் இந்த 21 நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவி உருவாக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா, நான் ஆரம்பித்த இந்த வேலை நடக்காதபடிக்கு, இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அப்படின்னா சுற்றி இருக்கிற அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களுக்கு எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்திடணும், இந்த வேலை நடக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் ஆவலாய் எதிர்பார்க்கிறாரு. எப்படியாவது நடந்துருமா, எப்படியாவது கட்டி முடிச்சிருவாங்களா, கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம சமாதானமா வாழலாம்ல. ஆனா இன்னொரு கூட்டம் நினைக்கிறாங்க இது நடக்கவே கூடாது, இது கட்டி முடிக்கப்படவே கூடாது. ஆனால் வேதம் சொல்கிறது வெறும் 52 நாட்களிலே அந்த அலங்கத்தை கர்த்தர் அவன் மூலமாய் கட்டி முடித்தார். ஆமென் சொல்லுங்கள். 52 days, 52 நாட்கள். அப்ப நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது 1வது அதிகாரத்திலிருந்து சில அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு இவனுக்கு வந்த தடைகளை குறித்து நான் வாசித்தேன். ஆண்டவர் இந்த 52 நாள் வேலையில நம்ம நினைக்கிறோம் 5 வருஷம் 10 வருஷம் வேலை இல்ல, வெறும் 52 நாள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்தினுடைய வேலை. இந்த 1.5 மாசத்தினுடைய வேலையில அவனுக்கு வந்த தடைகளை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம், ஆண்டவருடைய ஒரு காரியம், அதுவும் ஜனங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். இதனால நெகேமியாவுக்கு ஒரு லாபம் இல்லை, அவனுடைய குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்க போறது இல்லை. அதுல அந்த வாசலை கட்டி முடிச்ச உடனே இவனுக்கு அதுல கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை. இவனுடைய பணத்தை செலவு பண்ணி இவன் சம்பளம் கூட வாங்காம நல்ல வேலையை விட்டுட்டு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த இடத்துல வேலை செய்வதற்கு அவனுக்கு பலவிதமான தடைகள் வந்தது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல விஷயமே செய்யலாம். நீங்க செய்யற விஷயம் நல்ல விஷயம் தான், அந்த விஷயத்தினால உங்களுக்கு லாபம் இல்ல, இன்னொருத்தருக்கு தான் லாபம். நீங்க இன்னொருத்தருக்கு நன்மை உண்டாகிறதுக்காக தான் அதை செய்தீர்கள். நான் நல்லதானே செய்யறேன், நான் யாருக்கு கெடுதல் நினைக்கலையே, என் கையில் எதுவும் தப்பு பண்ணலையே, அப்ப ஏன் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, அப்ப ஏன் இதெல்லாம் தடை வருது அப்படின்னு நிறைய நேரத்துல நம்முடைய மனசுல நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கெட்ட விஷயம் செய்வதற்கு தடை வருகிறதோ இல்லையோ, நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சா கண்டிப்பா என்ன வரும் சொல்லுங்க. நெகேமியாவோட ஆண்டவர் இருக்கிறார். நெகேமியாவை அனுப்புறது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டாரு. இவன் செய்ய போகிற வேலையும் நல்ல வேலை, மனுஷனும் நல்ல மனுஷன், வேலையும் நல்ல வேலை, கர்த்தரும் அவனோட இருக்கிறார். ஆனா இத்தனையும் இருந்தும் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தடை உண்டாகுமே. ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபம் பண்ணும் போது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது, இல்லைன்னா நீங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது தடைகள் வருமானு கேட்டா கண்டிப்பா தடைகள் வரும். ஆனா இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில வந்த அத்தனை தடைகளையும் முறியடித்து அந்த அலங்கத்தை சிறப்பாய் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தான்.
நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் வரலாம். பாஸ்டர், நான் ஆரம்பிச்சதிலிருந்து தடை, இந்த காரியத்தை துவங்கினதிலிருந்து தடை, என் வாழ்க்கையில ஒரே தடை கற்கள், எங்க பார்த்தாலும் ஒரு தடை வந்துட்டே இருக்குது. என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால் அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியல, இப்படி தடைக்கு மேல தடை வருது அப்படின்னு யார் நொந்து போய் இருக்கிறார்களோ, நான் நம்புறேன் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைத்து போடுகிற இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அது எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் தடைகளை உடைத்து நெகேமியாவை அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ண வைத்த தெய்வம் உங்களோடு கூட இருந்து தடைகளை எல்லாம் உடைப்பார். ஹல்லேலூயா. அவர்தான் தடைகளை உடைக்கிறவர். அவரை மாதிரி தடையை உடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 ஆண்டுகளுடைய தடை, 400 years, எல்லா பக்கம் தடை. அந்த நாட்டிலே இருக்கிற ராஜா சொல்றாரு, உங்களை நான் விட மாட்டேன், நீங்க காலம் முழுவதும் எங்களுக்கு அடிமைதான். அந்த தேசத்தை விட்டு வெளியே போலான்னு அவங்க முயற்சி எடுத்து எல்லா முயற்சிகளும் தோற்று போனது. அவருடைய இருதயத்தில் இனி நம்ம இந்த தடையை உடைச்சிட்டு வெளியே போக முடியாதுன்னு எல்லாரும் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவ்வளவு பெரிய பாண்டேஜையே, அவ்வளவு பெரிய தடையே என் கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுவாரானால் இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடித்து உனக்கு முன்பாக இருக்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவார். அது எத்தனை வருடமான தடையா இருந்தாலும் உங்க மகனுடைய வாழ்க்கையிலே பிசினஸ்ல இருக்கிற தடைகளை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் அவர். ஆமென் சொல்லுங்கள். சோ ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் யாரும் தடுக்க முடியாது. தடை வரும், ஆனா அந்த தடை நிக்காது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் செய்ய நினைத்தாரா? கர்த்தர் உங்களை அழைத்தாரா? கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரா? தடையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அது எந்த நேரத்தில் விலகுமோ அந்த நேரத்தில் அந்த தடையை எடுத்து போடுகிற கர்த்தர் நமக்காய் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தாவீதை ராஜாவாக்குறதற்கு சவுல் ராஜாவே குறுக்கே நின்றாலும் நான் சொல்றேன், அந்த தடையை எடுத்து போடுறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தடை செய்கிறவர்கள் பெரிய ஆட்களா இருந்தாலும் நான் நம்புறேன், என் இயேசு தடைகளை உடைக்கிறவர். ஆமென். இவனுடைய வாழ்க்கையிலே, இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகளை ஒன்றொன்றாய் நான் தியானித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே என்ன தடை வருகிறது என்றால், வாசிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்புவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்படின்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் ஒரு சின்ன தீப்பொறி உள்ள வச்சிருக்கிறார். அந்த மனுஷன் மூலமாய் சொல்லும் போது, இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை நம்ம தான் கட்டணும், நம்ம தான் அதனுடைய நிலைக்காலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு தீப்பொறி அவனுடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது. சோ இந்த 4 மாதத்திற்கு முன்பாக வைக்கப்படுகிற அந்த தீப்பொறியை அவன் செயல்படுத்துவதற்கு அவனால முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு கீழே அவன் வேலை பார்க்கிறான். அந்த ராஜா சொல்லாம எதையும் செய்ய முடியாது. ராஜாவுக்கும் அதுவும் சாதாரணமான வேலைக்காரன் அல்ல, அவன் பானபாத்திரக்காரன். அப்படின்னா ராஜாவுக்கு ஆகாரமும் திராட்சரசமும் பரிமாறப்படும் போது அந்த திராட்சரசத்தையும் ஆகாரத்தையும் முன்பு இவன் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டிலே ஆபத்து ஒன்றும் இல்லை என்று கண்டு ராஜாவை போஷிக்கிற ஒரு உன்னதமான பொறுப்புல இருக்கிறான். சோ அந்த பொறுப்பை விட்டுட்டு தனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வரவே முடியாது. இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் தடை யார் அப்படின்னா, ராஜா தான் தடையா இருக்கிறார். ராஜா அவனுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கணும். ஆனா அதற்காகத்தான் 4 மாதங்கள் ஜெபம் பண்றான். 4 மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறான். இந்த 4 மந்த் தாண்டின உடனே கர்த்தர் முதல் தடையை எடுத்து போறார். என்னன்னா, ராஜாவுடைய கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயவை தருகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைக்கப்படும் போது, உங்களுக்குள்ள ஒரு லக்கு வரும்போது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் தயவு என்ன அப்படின்னா, ராஜாவுடைய தயவு கிடைக்கும்.
அது இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அது இல்லாம ஸ்டார்ட் பண்ற எந்த வேலையும் போய் அத்தம் கடைசி வரைக்கும் போய் சேராது. அப்போ ஆண்டவராகிய இயேசு நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த காரியம் கடைசி வரைக்கும் நடந்துரும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் தடை கற்கள் எடுக்கப்படுது. என்னன்னா ராஜாவுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது. நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அது 4 மாதம் ஆகலாம் பாருங்க, மற்ற எல்லா தடைகளையும் சில நாட்களுக்குள்ள முறியடிச்சிட்டாரு, சில மணி நேரத்துக்குள்ள முறியடிச்சிட்டாரு. ஆனா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு 4 months வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிற மற்ற தடைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அது ஒரே நாள்ல கூட போயிடும், அது 1 மணி நேரத்துல கூட போயிடும். எப்ப தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ராஜாவுடைய கண்கள தயவு. 4 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ அந்த தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அந்த தரிசனத்திற்காக அழுது அந்த தரிசனத்திற்காக கெஞ்சி அந்த தரிசனத்துல ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய இருதயத்தை கவர் பண்ணி இழுக்கிறதற்கு எத்தனை மாதங்களாகும் தெரியாது. அது வரணும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் உபவாசம். இந்த 3 நாள் உபவாசத்துல வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சோன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு நான் கண்ணு காணாத தூரம் அப்படின்னா எந்த இடத்துல முள்காடு அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல சரவணம்பட்டி சைடு தான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த முள்காடு இருக்கும். வண்டி எடுத்துட்டு அங்க போயிடுறது. ஒரு முள்காட்டுக்குள்ள போய் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் அந்த முள்காட்டிலேயே முழங்கால் படிட்டு காலையில அந்த போன நேரத்துல இருந்து இருட்டுற வரைக்கும் அங்க இருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அதே போல அங்க இருந்து ஜெபம் பண்ணி அப்போ ஆண்டவருடைய என்னுடைய தரிசனத்தோட கர்த்தருடைய தரிசனம் இணைஞ்சு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருச்சு. அதனாலதான் இந்த ஊழியத்துல எவ்வளவு பெரிய தடை வந்தோம் இன்றும் இது ஜெயமாய் நடக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன். நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே என் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல, அம்மாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல, கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும் போது நீங்கள் ஆரம்பிக்கிற காரியத்தை வெற்றியாய் முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் தடை எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் கீயை யார் தான் ஓபன் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான். அப்ப சாவி யார் கையில இருக்குது? நம்முடைய வாழ்க்கையினுடைய பிளான், நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம், நம்முடைய திருச்சபை இப்ப கட்டப்போகிற இடம், கட்டப்போகிற திருச்சபை, இது எல்லாத்திற்கும் பணம் அடுத்தது பிரதர், பணம் அடுத்தது சிஸ்டர், ஆள்பலம் அடுத்தது, நமக்கு வருகிற இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அந்த இடத்தை சுதந்திரித்து அதுல திருச்சபை கட்டணும்னா என் ராஜாதி ராஜா அவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சு அவர் கீயை மட்டும் ஓபன் பண்ணி விட்டார் அப்படின்னா எல்லாம் மட 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 மடன்னு அப்படியே அழகா நடக்க வேண்டிய விதத்துல நடந்து நாம் அதை திறப்பு விழா செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் இதை கேட்கிறார், கர்த்தர் இதை கவனித்து பார்க்கிறார். நான் நம்புகிறேன் அவருடைய திறவுகோல் இப்பொழுது நமக்காக இந்த முழங்கால் யுத்தத்திலே வைக்கப்படட்டும். அவர் திறந்து விடட்டும், அவர் திறந்து விடட்டும். ஆமென். அப்போ அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் இறங்கும், ராஜாவாகிய உம்முடைய கண்கள்ல எனக்கு என்ன கிடைக்கட்டும்? தயவு கிடைக்கட்டும். கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைய ஜெபிக்கணும். மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்களே பாருங்க. ஒரு சாதாரணமான உலகத்துல இருக்கிற ஒரு ஆபீசர், அந்த ஆபீசருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் கறியை போட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறது, அவரை நேரத்தில் போறது, அவரை அட்ராக்ட் பண்ணணும், அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம், என்னென்ன முயற்சி எடுக்கிறோம்? அப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துறீங்க? கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக தேவையானது என்னன்னா கர்த்தர் கண்களிலே எனக்கு தயவு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரமானா கூட பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டே போயிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முழங்கால நிற்க முடியலன்னா கூட உட்கார்ந்து கேளுங்க. ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நெகேமியாவுக்கு வந்த இரண்டாவது தடையை குறித்து நம்ம வாசிக்கும் போது 8வது வசனத்தில் வாசிக்கலாம். தேவாலயத்திலே இருக்கிற அலங்கத்தின் கதவு வேலை, 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனை கதவு வேலைக்கும் நகர ஆலயத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம்
கட்டளையிடுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது அவனுக்கு இருக்கிற இரண்டாவது தடை என்ன அப்படின்னா, இப்ப தரிசனம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு, இப்ப கிளம்புறதுக்கு ராஜா ஓகே பண்ணிட்டாரு. ஆனா வெறும் கையா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அங்க வீடு கட்டணும், அங்க நிலை கால் வைக்கணும், அது எல்லாம் அந்த சட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல மரம் வேணும். அப்படின்னா ஒவ்வொரு வாசலும் வந்து பெரிய பெரிய வாசல், இந்த வாசல் நிலைக்கது வைக்கிறதுக்கு நல்ல மரங்கள் வேணும். இப்போ இந்த தேவைக்காக இவன் போய் அங்க யார்கிட்ட கேட்பான், யார்கிட்ட மரம் கேட்பான், யார்கிட்ட பொருள் கேட்பான். ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான், ராஜாவினிடத்துல போய் பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவையை சந்திக்கிறது போல ராஜா சொல்றாரு, நான் லெட்டர் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் ஆசாப்பின் இடத்துல உனக்கு எவ்வளவு மரம் தேவையோ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய என்றால் பெற்றுக்கொள். சோ நம்முடைய தரிசனத்துல, நம்முடைய லக்கில இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, தேவை பணம் தேவையா இருக்கு. பைனான்சியலா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நிறைய சொப்பனங்கள் வந்துருச்சு, எனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா அப்படி பண்ணிருப்பேன், 10 லட்சம் ரூபாய் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பேன். நமக்குள்ள நிறைய இந்த மாதிரி பணம் இல்லைன்னு. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தரிசனம்னு உங்களுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சுன்னா கர்த்தர் பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வந்து வைப்பார். ஆமோதிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாரையானால் நீங்க விசுவாசிங்க, பணம் ஒரு தடையா இருக்காது. காலதாமதம் அவருடைய நேரத்திற்கு ஒருவேளை நடக்கலாமே தவிர பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் எங்க ஊழியக்காரர் அடிக்கடி என்னுடைய ஸ்டேட் ஓவர்சீரா இருந்த பாஸ்டர் ஒரு டைம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் எங்களை பார்த்து எல்லார்ட்டையும் கேட்பாங்க, சரி 12 கூட நிறைய அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி வந்துருச்சு, கூட எங்க இருந்து வந்துச்சு அப்படிதான் கேட்பாரு அவர். அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி வந்துருச்சு, வானத்தை பார்த்தா அண்ணாந்து பார்த்தா அதை ஜெபம் பண்றாரு, உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, அவ்வளவுதான். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சுட்டு 12 கூட நிறைய மிச்சம் வந்துச்சு. அப்பா அப்பவும் மீன் ஜெபம் பண்ணி வந்துச்சு, கூட எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா நான் நம்புறேன் அவரு அடுத்த பதில் சொல்லுவாரு, அப்பத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு கூடையை கொடுக்க தெரியாதா? அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிற ஆண்டவருக்கு என்ன கொடுக்க தெரியுமாமா? கூடையை கொடுக்க தெரியுமாமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தரிசனத்தை, ஒரு லக்கை, ஒரு ஆசையை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வைப்பாரே, ஆனால் உங்க கை வெறுமையான கையா இருக்கலாம், உங்க கை குறைவானதா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் தேவைகளை எப்படியாகிலும் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே மீனை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இப்ப கூடையை கொடுங்க ஆண்டவரே. நமக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் மீன். ஆமென் சொல்லுங்கள். இங்க இருக்கிறவங்க ஒரு மீன், ஆன்லைன்ல கேட்கறவங்க எல்லாரும் ஒரு மீன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிச்சிட்டு மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ரெண்டும் ஒண்ணுதான். வலைகளை போட்டு பிடிச்சி எல்லா மீனும் வந்துச்சு. இப்ப இந்த மீனை எல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு கூட வேணும், அந்த கூட பக்கத்திலேயே இருக்குது. அந்த கூடையினுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய பண தேவைகள் இருக்கிறது, சொல்ல முடியாத பண தேவை, எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறோம், நம்முடைய கை அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் நான் நம்புறேன், இந்த தரிசனத்தை ஆரம்பித்ததுல நம்ம முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்பி கொண்டே இருப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்றாரு, என் கையில ஒரு பணமும் இல்லையே பாஸ்டர், எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு பணம் கூட சேர்த்து வைக்கலையே, நான் வெறும் கையா இருக்கிறேனே, ஒரு காரியத்தை நினைச்சா என்னால வாங்க முடியல, ஒரு சாப்பாடை நினைச்சா என்னால சாப்பிட முடியல, ஒரு ட்ரெஸ் நினைச்சா என்னால வாங்க முடியல. அப்படி பணத்திற்காக கஷ்டப்பட்டு பணம் தான் என் வாழ்க்கையில தடை, எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க, ஆண்டவரை உறுதியா நேசிங்க. அவர் நினைச்சாருன்னா உங்க காலுக்கு கீழே ஆசீர்வாதங்கள் வந்து குவியும், பணங்கள் வந்து குவியும். கர்த்தராலே ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூரணர், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமாக்குகிற கர்த்தர், ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்குற கர்த்தர். உங்க கையை ஆசீர்வதித்து வெறுமையா இருக்கிற கையை நிரப்பி, அந்த ஒண்ணும் இல்லாத கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி பலுக பண்ணி, உங்க கையை ஆசைப்பட்டு, நீங்க ஆசைப்பட்டதை உங்க கை வாங்குறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பணத்திற்காக ஆசைப்பட்டு எல்லாம் போக வேண்டாம். பணம் கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். கர்த்தரை நீங்க தேடினா போதும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வர வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும் நம்ம கிளியரா தேடிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்துக்காக யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, நம்மளே ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம். ஆமென் சொல்லுங்கள். அது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், இன்னும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாம வந்து இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். ஆமென். ரெண்டாவது தடை அவங்களுக்கு என்ன தடை வந்துச்சுன்னா பணத்தடை. கர்த்தர் அதையும் முறியடிச்சாரா? ஆமென்.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண தடைகளை முறியடித்து கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். கவனிங்க, இப்ப 3வது அவனுக்கு என்ன தடை வருது அப்படின்னா, ராஜாவுடைய கண்களை தயவு கிடைச்சிருச்சு, இவன் கேட்ட பணமும் கிடைச்சிருச்சு. இப்ப கிளம்பி எங்க வந்துட்டாரு? அலங்கம் கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இந்த அலங்கத்தினுடைய வேலையை இவன் ஒரே ஆளா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தான் வந்த ஊர்ல இருந்தும் ஜனங்களை கூட்டிட்டு வந்து கட்ட முடியாது. இங்க இருக்கிற ஜனங்களை வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அலங்கத்தை கட்ட ஒருத்தனாவும் கட்ட முடியாது, அங்கிருந்து கூட்டிட்டு வந்தும் கட்ட முடியாது. இந்த ஜனங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த ஜனங்களை வச்சுதான் இந்த அலங்கத்தை கட்டணும். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் பேர் தான் வசதி உள்ளவங்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இந்த தேசம் சிறைப்பட்டதுனால நிறைய பேர் நிந்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வந்து நாளைக்கு சாப்பிட முடியும். இன்னும் நிறைய பேர் இந்த யுத்தத்தில் அடிக்கப்பட்டு கை இல்லை, கால் இல்லை, எங்க பார்த்தாலும் பஞ்சம். ஒரு நாள் வேலைக்கு போலனாலே அவங்களுக்கு சோறு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இப்போ அலங்கத்தை கட்டி முடிக்கணும். எப்படி இவங்களை மோட்டிவேட் பண்றது? நான் ஒருத்தனா செய்ய முடியாது, என் கூட இப்ப யாராவது ஒருத்தர் இணைஞ்சு நின்னாதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு வரான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் சமூகத்திலே ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிச்சு அந்த தரிசனத்தை ஜனங்கள் மத்தியில கொடுக்கும் போது, அங்க கேட்டவங்க பணம் இல்லாதவங்க, அங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த நல்ல வேலைக்கு எங்களுடைய கை உங்க கூட இருக்கும். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்கு கர்த்தர் அவனை மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருடைய கைகளையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறாருன்னு தெரியாது. இந்த ஓட்டத்துல நீங்க தனியே இருக்கலாம். இந்த காரியத்தை நான் தனியே செய்ய முடியாது பாஸ்டர், என் கூட கணவனார் இல்ல, என் கூட மனைவி இல்ல, என் கூட பிள்ளைங்க இல்ல, நான் எப்படி செய்வேன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரே ஆனால் உதவி செய்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து இணைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒருவராய் அல்ல, பல பேரால கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்ற பலன் தருவார். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத, எதிர்த்த இன்னும் சொந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நம்புகிறீர்களா இல்லையா? பாருங்க, ஒருத்தர் வீடு ஒன்று கட்டுறாரு. வீடு கட்டும் போது அவருக்கு பெரிய பண தேவை. அந்த வீடை கட்டி முடிக்கல. ஆனால் வீடை தொடங்கும் போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன், ஆனா நான் எவ்வளவு இந்த வீடு கட்டாம நின்னா கூட நான் கடன் அப்படின்ற ஒன்றை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தார். அப்ப இடையிலே பாத்தீங்க அப்படின்னா, அந்த காங்கிரீட் போடுற செலவு வரும்போது பயங்கரமான ஒரு பண தடை, இவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தாராங்க. அப்போ ஜெபித்தா அன்றைக்கு வந்து இவருடைய எதிரி அப்படின்னா, இவருக்கு ஒரு பிரச்சனை பண்ண ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ஒரு சைனுக்காக இவருடைய ஆபீஸ்ல நின்றுட்டு இருந்திருக்கான். உடனே இவர் பார்த்து, சரி நம்ம வந்து பகையாளின்னு நினைக்க கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கூப்பிட்டு, வாப்பா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சைன் சார்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இவரே போய் அவன் அந்த தம்பியை கூட்டிட்டு போய் அந்த சைனை, அந்த கிரீன் இங்க்ல சைனை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டார். அந்த பையன் வந்து கையில வந்து பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்திருக்கான் அந்த சைனுக்காக கொடுக்கறதுக்காக. ஆனா இவர் போய் அந்த பெரிய ஆள்கிட்ட சொன்னதுனால அந்த பெரிய ஆளு, நீ அவரை கூட்டிட்டு வந்திருக்கிற, சார் கூட்டிட்டு வர ஆள்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி அவர் வந்து என்ன கூட்டிட்டு போய் சைனை வாங்கி கொடுத்தாரு, ₹1 வாங்கல அப்படின்னு. அந்த பையனுடைய தகப்பன் அன்று மாலையில இவருடைய வீட்டுக்கு வந்து, இந்த மாதிரி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, ஒரு ₹50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ₹50,000 கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அவர் அந்த பணத்தை வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த தேவைக்கு எதிரியினுடைய கையிலிருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன், உங்களுடைய தரிசனத்துல நிறைய கைகள் உங்களை வந்து தொட கர்த்தர் வைப்பார். இன்னைக்கு நீங்க தனியா தான் இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்க தரிசனத்துல யாரும் இல்ல, இன்னைக்கு உங்களுடைய லக்ல யாரும் இல்ல, இன்னைக்கு நீங்க மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்ல, உங்களை தாங்கிறதுக்கு யாரும் இல்ல. ஆனா ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இது கொஞ்ச காலம் தான், இது கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் சில நாட்கள் தாண்டினதற்கு பிறகு, வருடங்கள் தாண்டும் போது அநேக கரங்கள் உங்கள் கரங்களோடு சேர்ந்து, நீ ஒருவளாய் இந்த பாரத்தை சுமக்க போவதில்லை, நீங்கள் ஒருவராய் இந்த பாரத்தை சுமக்க போவதில்லை. உங்களோடு தோள் கொடுக்கிற தோழர்களை, உங்களோடு தோள் கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவே. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா
சோ ஆண்டவர் இப்போ அவனுடைய வாழ்க்கையில 3வது தடையை என்ன பண்றாருன்னா முறிக்கிறாரு. எல்லாரும் வந்து எங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நாங்க கூட நிக்கிறோம் சார், நாங்க கூட நிக்கிறோம் சார். இப்போ 3வது தடை முடிஞ்சிருச்சா, இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒன்னொன்னா முடிகிற வரைக்கும் வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். முடிச்சதுக்கு பிறகும் வந்துருச்சு பாத்தீங்க, இது வாட்சி பார்த்தா முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்றாங்க, முடிகிற வரைக்கும் இல்லை. அதனால தடைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 4, 4வதாக அவனுக்கு வருகிற தடைகளை குறித்து 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஓனனி ஆகிய சன்பலாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியன் ஆகிய கேஷேமும் இதை கேள்விப்பட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ? நீங்க இதுல 2 காரியம் இருக்கு. ஒன்னு, அவர்கள் எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து. அப்போ 4வது ஒரு தடை இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இப்ப எல்லாரும் கை கோர்த்து செய்யறதற்கு ஆரம்பிச்சாங்க. இத சன்பலாத்தும் தொபியாவும் கேஷேமும் கேள்விப்பட்ட உடனே அவன் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாருங்கடா பாருங்கடா, அலங்கத்தை கட்ட போறாங்களாமாடா, அவங்க எல்லாம் நம்ம தாத்தாங்க எல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அது என்னடா சாதாரணமான வேலையா? அதுவும் இருக்கிற இந்த சின்ன சின்ன பொடுசுகளை வச்சு செய்ய போறாராமா. அவனுக்கு கை அந்த கல்லை தூக்குறதுக்கே பலன் இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனெல்லாம் வச்சு இந்த அலங்கத்தை கட்ட முடியுமாடா? ஒரே பரியாசம், ஒரே கிண்டல். நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றாதபடி உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைகளை பரியாசம் பண்ணுவாங்க. இவனா, இவளா, இந்த பிள்ளையா, நீயா, பாத்துடலாம், நீயா செய்ய போற? ஐயோ, உன்னால ஒண்ணும் முடியலையே, உன்னால சும்மா சாதாரணமானதே செய்ய முடியல, நீ போய் இதை எப்படி செய்ய போற? நீ போய் இதை பண்ணுவியா? உனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா? உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆண்டவர் அந்த தடையையும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா உடைச்சு போட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த முழங்கால் யுத்தத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சில காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தில் நிறைய பேர் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம். அவன் எங்க செய்ய போறான்? அவன் எங்க வாங்க போறான்? அவன் என்ன பண்ண போறான்? அவனாலெல்லாம் முடியாது, அவனாலெல்லாம் முடியாது. அப்படியே கிண்டல் பண்ணி, அவனுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை அமையுமா? அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குமா? அவன் பொண்ணுக்கெல்லாம் அந்த இடத்துல மாப்பிள்ளை கிடைக்குமா? இப்படி யாரெல்லாம் பரியாசம் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முன்பாகவும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய பரியாசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள், அவர்களுடைய நிந்தையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அவர்கள் உங்களை கேவலப்படுத்தட்டும், அவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கட்டும், ஆனா ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பரியாச உதடுகளை கர்த்தர் முறித்து போட்டு உங்களை கர்த்தர் பலப்படுத்த போறார். ஹல்லேலூயா. நிறைய பரியாசம் பண்ணட்டும், நிறைய பரியாசம் பண்ணட்டும், அது நல்லது, நல்லதுதான். ஆமேன். தாவீதுனுடைய மகன் முதல்ல ராஜாவாக பொறுப்பேற்கும் போது எல்லாரும் அவனை சின்ன பையனா, இவனை போய் ராஜாவா வச்சிருக்காங்க, இவன் போய் ராஜாவா ஆவானா? ஆனா வேதம் சொல்லுது ஒரே ஒண்ணுதான், ஆண்டவர் பரியாசம் பண்ண அத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க, எல்லாரும் பரியாசம். இவன் என்னத்தை போய், அப்போ ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அந்த குழந்தைக்காக, ஒரே குழந்தைக்காக 2 அம்மாங்க சண்டை போடுறாங்க. இது என்னுடைய குழந்தை. இரவுல படுக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தை மேல உருண்டு படுத்து அந்த குழந்தையை கொன்றுவாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தை, ஐயோ, ஒரு குழந்தை செத்த உடனே 2 பேரும் இந்த குழந்தையை குறிச்சு, உடனே சாலமனுக்கு ஒரு ஞானம் வருது பாருங்க. அதை அப்படியே டேபிள்ல படுக்க சொல்லி அதை கட் பண்ணி பாதி அங்கேயும் பாதி இங்கே கொடுத்துட்றான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உண்மையுள்ள தாயினுடைய இருதயம் அப்படியே பதக்குது. இல்லை, அவளுக்கே கொடுத்துருங்க, அது உண்மையான தாய் அதுதான். உடனே ஜனங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஞானத்தை பார்த்து அப்படி கை தட்டி, இதுவரைக்கும் நக்கல் பண்ணவங்க எல்லாரும் ராஜா வாழ்க, சாலோமன் ராஜா வாழ்க அப்படின்னு அத்தனை பேரும் அவனை குறித்து பெருமைப்பட்டார்கள். நான் நம்புறேன், ஆண்டவரும் அப்படிதான். உங்களை பரியாசம் பண்ணுகிற, உங்களை கிண்டல் பண்ணுகிற அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து, அந்த இடத்துல கர்த்தர் யார் மூலமாவது உங்களை பேச வைத்து உங்கள் தலையை நிமிர பண்ணி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அடுத்தது எதையும் இவன் ஜெயிச்சான் அப்படின்னா, அவனை பரியாசம் பண்றாங்களா பார்த்து ஒன்றும் பண்ண சரி பரவாயில்ல அப்படின்னு அதையும் தாண்டியாச்சு. அதுக்கு பிறகு அந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இந்த வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க, சாதாரணமான வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க. சன்பலாத்து, தொபியா, கேஷேம் எல்லாம் அந்த ஊர்லயே இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஆட்கள். இந்த பெரிய ஆட்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு எப்படி ஒரு மிரட்டல் கொடுக்கறாங்க அப்படின்னா, நீங்க ராஜாவுக்கு முன்பாக, நீங்க ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீங்கப்பா. நடக்காத ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி அவனை குறித்து ஒரு வதந்தி,
ஒரு பொய்யான தகவலை பிறப்பிக்க பார்க்குறாங்க. ராஜாக்குள்ள கொண்டு போட்டுடலாம், ஜனங்களுக்குள்ள கொண்டு போகலாம், இவன் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு வதந்தியை உண்டு பண்ண பார்க்குறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே அமுத்திட்டார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சில நேரத்தில் எப்படிப்பட்ட தடை வரும் அப்படின்னா, ஒரு தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற போகும்போது உங்களை குறித்து இல்லாததை பொல்லாததை என்ன பண்ணுவாங்க, இல்லாததை பொல்லாததை பரப்பி விட்டுருவாங்க. பரப்பி விட்டு எப்படியாவது உங்க பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அது நடந்திருக்காது. இங்க பாருங்க, அந்த கலகம் இவன் ராஜாவிடத்திலிருந்து லெட்டர் வாங்கி அனுமதி பெற்று இங்க வந்தா எல்லாரும் மத்தியில அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருமே. ஆமா, ஏதாவது இவன் அப்படிதான் பண்ணிருப்பான் போல தெரியுது அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாருங்களேன். அப்படின்னு நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இப்பதான் நமக்கு இப்பவே நமக்கு வயசு குறைவாக தான் இருக்கு. நான் சொல்றது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு அம்மா வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் சொல்லிட்டே இருந்தாங்க, என்ன வீட்டில் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஊர்ல மனைவி பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு 22 வயசு 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த வயசுலயே கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு வீடா போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்பிட்டு ஒருத்தங்க இதெல்லாம் நம்பலாமா, அது அது ஒரு அது இது வேண்டாம், நம்புறதுக்கு ஒன்று வேணாம், அதுக்கு வேற வேலை மெனக்கிட்டு ஒருத்தங்க ஃபோன் போட்டு என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாங்க, அது உண்மையா, நீங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ 2வது கல்யாணம் பண்ண போறீங்களாமா, அது தெரியாம பண்ண போறீங்களா, இந்த மாதிரி இந்த ஆள் சொல்லிச்சு அப்படின்னு. அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு நான் அமைதியா விட்டேன். சரி கர்த்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த வதந்திகளை பரப்பதில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப உங்களை குறித்து வதந்திகள் எல்லாம் பரப்பிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி தடைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவேனும் வருத்தப்பட வேண்டாம், எவ்வளவேனும் வருத்தப்படணும். இப்போ சொல்லட்டும், நம்மளை குறித்து நடக்காத ஒன்றை சொல்லுகிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். நீங்க செய்கிற ஒன்றை அவங்க வதந்தியா பரப்பி விட்டாங்கன்னா கேர்ஃபுல். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதை 10 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க ஊதி பரப்பி விட்டாங்க. இப்ப என்ன பண்றது பசங்க, என் பேரை கெடுத்துட்டா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னா நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஒன்றும் இல்லாம அழிச்சிருவாரு. நல்லா தெரியுதுல உங்களுக்கு. நீங்க பண்ணாத ஒன்றை பண்ணணும் அப்படின்னு சொன்னா கவலைப்படவே வேண்டாம், அது ரொம்ப நாள் என்ன செய்யாது, நிக்காது. அதை குறித்து நீங்க நிரூபிக்க வேண்டாம். யோசேப்பை குறித்து ஒரு வதந்தியை பரப்பி விடுகிறார்கள், அந்த வதந்தி ரொம்ப நாளெல்லாம் நிக்கல, ரொம்ப நாளெல்லாம் நிக்கல. அதனால ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் செய்கிற தரிசனத்திற்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் உங்களை குறித்தது இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு விட்டாங்கன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, வெட்கப்பட்டு போறது அவர்கள் தான். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, சே இவ எப்படி இப்படி சொல்லியிருக்கா, எப்படி இப்படி பண்ணியிருக்கா, அப்படியே நமக்கு பிபி எல்லாம் ரைஸ் ஆகி கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன் என்ன செஞ்சேன் இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காங்களே. அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும்ல. நம்மளை குறித்து நல்லதா சொல்றாங்களோ இல்லையோ வதந்தியை நிறைய பரப்பி விடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வதந்திக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். சொல்லுங்க எல்லாருமே ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமேன், நம்மோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க.